பஹல்காமில் கடந்த மாதம் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 இந்து மதத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதற்கு இந்தியா புதிய யுக்தியை பயன்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. தீவிரவாதத்தை வேரறுக்கும் இந்தியாவின் நடவடிக்கைகள் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பல்வேறு அவசர உத்தரவுகளை பிறப்பித்தது. மே 7ஆம் தேதி நள்ளிரவில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை துவக்கியது. வழக்கமாக போர் ஒத்திகை நடத்திய பின்னர்தான் போர் தொடங்கும். ஆனால் இந்தியா போர் ஒத்திகை தொடங்குவதாக சொல்லிவிட்டு நள்ளிரவிலேயே அதிரடி தாக்குதலை ஆரம்பித்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கோட்லி, பக்வால்பூர், முஷாராபாத் ஆகிய 3 இடங்களில் மே 7ஆம் தேதி நள்ளிரவு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாதிகள் முகாமினை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் எதையும் அட்டாக் செய்யாமல் பயங்கரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி அழித்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதலில் 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து திருந்தாமல் மீண்டும் அத்துமீறும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்துவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே பலமுறை இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் தாக்குதலை நடத்தியுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய ராணுவ தளத்தின் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் கடும் கோபமடைந்த இந்தியா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க திட்டமிட்டது. இதையடுத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய 11 நாட்களுக்கு பிறகு உரி சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்பட்டது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை தாண்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 50 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆனால் இந்தியா இத்தகைய தாக்குதலை நடத்தவில்லை என்று பாகிஸ்தான் சாக்குப்போக்கு சொல்லி சமாளித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பயங்கரவாதிகள் புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தின் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தினர். பயங்கரவாத தாக்குதலில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக 13 நாட்கள் கழித்து இந்தியா சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் 2000 ஜெட் விமானங்கள் பாகிஸ்தானின் கைபர் பகதுன்குவா மாகாணத்தில் உள்ள பலாகோட் பகுதியில் இருக்கும் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தின் முகாம்கள் மீது இந்தியா அட்டாக் செய்தது. இந்த தாக்குதலில் பெரிய எண்ணிக்கையில் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியா நடத்திய இந்த சர்ஜிக்கல் தாக்குதலுக்கு பதிலடியாக பிப்ரவரி 27ஆம் தேதி வான்படை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. அப்போது இந்திய விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை சிறைபிடித்தது. பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாகிஸ்தான் விடுவித்தது. பலாகோட் சர்ஜிக்கல் தாக்குதலுக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு அதிரடி நடவடிக்கையை இந்தியா எடுக்க வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளியுள்ளது. பஹல்காமில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 26 அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட 15 நாட்களில் இந்தியா நள்ளிரவு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் இருக்கும் இடங்களில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி பதிலடியை கொடுத்துள்ளது. இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் வல்லரசுகளான அமெரிக்கா, ரஷ்யா, போர் தந்திரங்களில் வித்தகரான இஸ்ரேல் மற்றும் பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, நமது அண்டை நாடு இலங்கை என பல நாடுகளும் இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் கூட்டாளியான சீனா நட்பு நாடு பாகிஸ்தானுக்கு உதவாமல் தற்போதைய நிலையில் அமைதி காக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை சர்வதேச அளவில் குடைச்சல் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு நட்பு நாடாகவே உள்ளது.
ஆப்கானிஸ்தான் தலிபான் ஆட்சியாளர்கள் கூட பாகிஸ்தான் நடவடிக்கையை கண்டித்துள்ளனர். அஜர்பைஜானும் துர்க்கியும் பாகிஸ்தான் நட்பு நாடுகள். இது தவிர பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளன. ராணுவ வலிமை குறித்த 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசையில் பாகிஸ்தான் இந்தியாவை விட 8 இடங்களில் பின்தங்கியுள்ளது என்று குளோபல் ஃபயர் பவர் இணையதளத்தில் உள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய ராணுவ சக்தியை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டில் 145 நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் 12வது இடத்தில் இருக்கிறது. இந்திய ராணுவ தரைப்படையிடம் சுமார் 22 லட்சம் ராணுவ வீரர்கள், 4201 டேங்குகள், 1.5 லட்சம் கவச வாகனங்கள், 100 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் மற்றும் 3975 இழுத்துச் செல்லக்கூடிய பீரங்கிகள் உள்ளன. இது தவிர 264 பீப்பாய் ராக்கெட் பீரங்கிகளும் இருக்கின்றன. இந்திய விமானப்படையில் 3,10,000 விமானப்படை வீரர்கள், 513 போர் விமானங்கள், 270 போக்குவரத்து விமானங்கள் உள்பட மொத்தம் 2229 விமானங்கள் இருக்கின்றன. மொத்த விமானங்களில் 130 தாக்குதல் விமானங்கள், 351 பயிற்சி விமானங்கள், 6 டேங்கர் கடற்படை விமானங்கள் ஆகியவை அடங்கும். இந்திய ராணுவத்தின் 3 பிரிவுகளும் வைத்திருக்கும் மொத்த ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை 899. அவற்றில் 80 ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்த வல்லவை. இந்திய கடற்படையில் 1.42 லட்சம் கடற்படை வீரர்கள் உள்ளனர். மேலும் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், 13 டிஸ்ட்ராயர் எனப்படும் அழிக்கும் கப்பல்கள், 14 போர் கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 18 சிறிய போர் கப்பல்கள் உள்பட மொத்தம் 293 கப்பல்கள் உள்ளன. தளவாட வசதிகளை பொறுத்தவரை இந்திய ராணுவத்திடம் 311 விமான நிலையங்கள், 56 துறைமுகங்கள், 6.3 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் இருக்கின்றன. பாகிஸ்தான் தரைப்படையில் சுமார் 13.11 லட்சம் ராணுவ வீரர்களும், 1.24 லட்சம் கடற்படை வீரர்கள் மற்றும் 78,000 விமானப்படை வீரர்கள் உள்ளனர். பாகிஸ்தானிடம் மொத்தம் 1399 விமானங்கள் உள்ளன. அவற்றில் 328 போர் விமானங்கள், 90 தாக்குதல் வகைகள், 64 போக்குவரத்து விமானங்கள், 565 பயிற்சி விமானங்கள், 4 விமானம் தாங்கி கப்பல்கள், 57 ஹெலிகாப்டர்கள் உள்பட 373 ஹெலிகாப்டர்கள் ஆகியவை அடங்கும். மேலும் அந்நாட்டு ராணுவத்திடம் 2627 டாங்கிகள், 17,516 வாகனங்கள், 662 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள், 2,629 இழுத்துச் செல்லப்பட்டும் பீரங்கிகள் மற்றும் 600 மல்டிபேரல் ராக்கெட் பீரங்கிகள் ஆகியவை இருக்கின்றன. பாகிஸ்தான் கடற்படையிடம் 9 போர்க்கப்பல்கள், 9 சிறிய போர்க்கப்பல்கள், 8 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 69 ரோந்து கப்பல்கள் உள்பட மொத்தம் 121 போர்க்கப்பல்கள் உள்ளன. தளவாடங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானிடம் 3 துறைமுகங்கள், 116 விமான நிலையங்கள் மற்றும் 60 வணிக கப்பல் படை மட்டுமே இருக்கின்றன. இது தவிர 2,64,000 கிலோமீட்டர் சாலைகளும் 11,900 கிலோமீட்டர் ரயில் பாதைகளும் பாகிஸ்தானிடம் உள்ளன. இந்தியாவில் 172 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் 170 அணு ஆயுதங்களும் இருக்கின்றன. இதற்கிடையில் பிசினஸ் டுடே அறிக்கையில் தனிநபர் ஆய்வாளர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தால் பாகிஸ்தானின் எரிபொருள் மற்றும் வெடிமருந்து இருப்பு 3 முதல் 4 நாட்கள் மட்டுமே நீடிக்கும் என்று மதிப்பிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் 3 விமானப்படை தளங்கள் மீது இன்று அதிகாலை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. லாகூர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி நகரங்களில் உள்ள நுர்கான், முரித், ரபிக் விமான தளங்களை இந்திய ராணுவம் வானிலிருந்து தரையை தாக்கும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் மே 10ஆம் தேதி மாலை முதல் ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த ஒப்புக்கொண்டதாக வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார். அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.